வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். விவசாயத்துல ஒரு சின்ன நிறமாற்றம் ஒட்டுமொத்த முறையே எப்படி புரட்டி போட போகுதுன்றத பத்தின ஒரு சூப்பரான ஆய்வு முடிவுகளை தான் நாம இப்போ அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 25 முதல் 50%. சும்மலங்க. விவசாயத்துல நம்ம பயன்படுத்துற வலைகளோட நிறத்தை மட்டும் மாத்தினா போதும், நாம அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகளோட அளவை இந்த அளவுக்கு, அதாவது சரிபாதியா குறைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்கு போலாம். சிவப்பு வலை, அதாவது இந்த புதிய வேளாண் கண்டுபிடிப்பு பத்தி பார்ப்போம். ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த அசத்தலான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பா வெங்காயம் மாதிரியான முக்கிய பயிர்களை நாசம் பண்ற ஆனியன் த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பூச்சிய, அதாவது இந்த முக்கிய குற்றவாளியை மையமா வச்சுதான் இந்த ஆய்வையே பண்ணிருக்காங்க. இந்த சின்ன பூச்சியை விரட்டுறது நம்ம விவசாயிகளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய தலைவலி இல்லையா? சாதாரணமா நம்ம ஊர்ல பூச்சியை தடுக்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னு கருப்பு இல்லனா வெள்ளை நிற வலைகளை கட்டுவாங்க. இது சும்மா ஒரு வேலி மாதிரி, அதாவது பௌதிக தடையா தான் செயல்படும். ஆனா அந்த சிவப்பு வலைகள் இருக்கே, இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆயுதம். இதுக்கு பேரு ஒளியியல் பாதுகாப்பு, ஆங்கிலத்துல ஆப்டிக்கல் டிஃபென்ஸ்னு சொல்றாங்க. அடுத்த பகுதிக்கு வருவோம். ஒளியியல் பாதுகாப்புனா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, அந்த பூச்சிகளோட பார்வை திறனையே நம்ம அதுங்களுக்கு எதிராக பயன்படுத்துறோம். ஆமாங்க, அதை இயற்கையாவே பயமுறுத்தி தள்ளி வைக்கிறோம். பயிர்களை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு மேஜிக் கோட்டை கட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். பொதுவா பெரும்பாலான பூச்சிகளுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. நம்மள மாதிரி எல்லா நிறங்களையும் அதால பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, சிவப்பு நிறத்தை உணர்ற கண் உணர்வுகள், அதான் அந்த ரெட் ரிசெப்டர்ஸ்னு சொல்லுவாங்களே, அது இந்த பூச்சிகளுக்கு கிடையவே கிடையாது. அதனால சிவப்பு நிறம் அதுங்களுக்கு ஒரு இருட்டு மாதிரி தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த சிவப்பு வலைகள் சிவப்பு ஒளியோட நீண்ட அலைநீளத்தை வெளியிடுது. இதனால அந்த பூச்சியோட பார்வை நடத்த பயங்கரமா குழம்பி போயிடுது. இது என்னடா புதுசா இருக்கேன்னு குழம்பி போய் 3வது கட்டமா அந்த பூச்சிகள் பயிர்கள் பக்கமே வராம இயற்கையாவே விலகி ஓடிடுது. இன்னும் ஒரு அருமையான தந்திரம் பாருங்க. இப்போ பகுதி 3க்கு போவோம். பெரிய துளைகள், அதிக பாதுகாப்பு, இது எப்படி சாத்தியம்? நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வலையோட ஓட்டைகள் பூச்சிகள் ஈஸியா உள்ள போற அளவுக்கு பெருசா இருந்தா அது எப்படிங்க பாதுகாப்பா கொடுக்கும்? சின்ன ஓட்டை தானே நல்லதுன்னு நாம நினைப்போம், கரெக்டா? ஆனா அங்கதான் அறிவியலோட மேஜிக்கே இருக்கு. களத்துல இறங்கி ஆய்வு பண்ண ஆராய்ச்சியாளர்களுக்கு இது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த சிவப்பு வலை ஒரு ஒளியியல் மாயா செயல்படுறதால சாதாரண கருப்பு வெள்ளை வலைகளை விட இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஓட்டைகள் பெருசா இருந்தாலும் அந்த ஒளியியல் குழப்பத்தால உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சு பூச்சிகள் அந்த வலையை தாண்டி உள்ள வர பயந்து நடுங்குது. சரி, இதனால வேற என்னெல்லாம் பிளஸ் இருக்கு? பகுதி 4, விவசாயிகளுக்கான முக்கிய நன்மைகள். பெரிய ஓட்டைகள் இருக்கிறதால எக்கச்சக்க நன்மைகளுங்க. முதல்ல பூச்சிக்கொல்லி மருந்து செலவும் மிச்சம். 2வது, ஓட்டைகள் பெருசா இருக்கிறதால பயிர்களுக்கு சமய காத்து கிடைக்கும். காத்து நல்லா வந்தா ஈரப்பதம் குறையும். ஈரப்பதம் குறைஞ்சாலே பயிர்களை தாக்குற நோய்களும் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம செடிகளுக்கு தேவையான சூரிய ஒளியும் தாராளமா உள்ள வரும். ஆக மொத்தம் இது பல வருஷங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாதுகாப்பான தீர்வா நம்ம விவசாயிகளுக்கு அமையுது. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை குறைக்கிறதால இது நம்ம மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இறுதியா நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சிறிய மாற்றம் பெரிய பலன். சிறிய மாற்றம் பெரிய பலன். இந்த ஒரு வரியில இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் நாம அடக்கிடலாம். யோசிச்சு பாருங்க, நாம கட்டுற வலையோட நிறத்தை, வெறும் அந்த ஒரு நூலோட நிறத்தை சிவப்பா மாத்துறது மூலமா நம்ம உணவு உற்பத்தியை எவ்வளவு பாதுகாப்பா மாத்த முடியும்னு டோக்கியோ பல்கலைக்கழகம் ஆணைத்தரமா நிரூபிச்சிருக்காங்க. எதிர்கால விவசாயத்துல இந்த சிவப்பு வலைகள் நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. வெறும் ஒரு சிவப்பு நிறம் விவசாயத்துல இவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணுதுன்னா, இதே மாதிரி எளிய நிற அறிவியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில வேற என்னென்ன புரட்சிகளை எல்லாம் கொண்டு வரும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இது அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.